150 கோடிக்கும் மேல செலவு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு. சரி, ஓகே, இவர் செலவு பண்ணது முடிஞ்சது எல்லாமே ஓகே தான். இதை பத்தி பல பேர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல நிறைய ரிமார்க்ஸும் நிறைய ரிவ்யூஸும் கொடுக்குற இந்த நேரத்துல மூத்த பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமோ? சோ இவர் என்ன சொல்றாருன்னா, சிங்கப்பூருக்கு வந்துட்டு இப்போ ஹனிமூனுக்காக போறாங்க இந்த பேர். சோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். நெப்போலியன் அந்த கேப்ல இந்தியாவுக்கு வர போறாரு, இந்தியா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டாரு. சோ கல்யாணம் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பல பேர் பல விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் அக்ஷயாவுக்கும் தனுஷ்க்கும் பிடிச்சிதான் அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி நம்ம கேட்டா ஏதாவது உருப்படுற வேலையா இது. பட் அவங்க ஹனிமூன் போயிருக்காங்க, சிங்கப்பூர் போயிருக்காங்கன்னு போது கூட இவங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ல, அவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு பாண்ட் இருக்கணும்ல, எப்படி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன்ஸ் ஆகட்டும், நிறைய பொதுமக்கள் ஆகட்டும், நிறைய பேர் கருத்து வைக்கும் போது இது வந்து அவருடைய விண்தாணுக்கள்ல இருந்து எடுத்து அக்ஷயாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் செய்ய முடியுமே தவிர அவங்களுடைய நேச்சரான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றத ரொம்ப அழகா உறுதிப்படுத்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரதை அவங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். தெரிஞ்சுக்க